எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் வந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு அறிமுகமான ஒவ்வொருவருக்கும் இதை நீங்கள் ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை பலப்படுத்துகிற அதே ஆண்டவர் அவர்களையும் பலப்படுத்தி நிலைநிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது 2 ராஜாக்கள் 7:9 சொல்கிறது, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அனுபவிக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு சொல்லலாம் சங்கடமாக இருக்குது பிரதர், எனக்கு அது வெக்கமாக இருக்குது, நான் எப்படி இயேசுவை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவேன், எப்படி எனக்கு இயேசுநாதருடைய அன்பை குறித்து நான் மற்றவர்களுக்கு சொல்லுவேன், எனக்கு அதை குறித்து சொல்ல வெக்கமாக இருக்குது என்று சொல்லி அவர்கள் இயேசுவை உதாசீனப்படுத்துவார்கள். அதல்ல வாழ்க்கை. நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆவிக்குரிய அனுபவங்களையும் ஆசீர்வாதங்களையும் நம் சாட்சிகளாய் சொல்லுவது அது நற்செய்தியாய் மாறுகிறது. ஒருவேளை உங்களை வேலை செய்கிற இடத்தில் கிறிஸ்துவை அறியாத அநேகர் இருக்கலாம். நீங்கள் போகிற இடத்தில் கிறிஸ்துவை அறியாதவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்மால் முடிந்த வரை கிறிஸ்துவுடைய அன்பை நாம் பகிர்ந்து கொடுக்க நாம் ஏதுவாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பை நாம் போகிற இடத்துல தான் சொல்லணும். படிக்கிற இடமா இருக்கட்டும், ட்ராவல் பண்ணுற இடமா இருக்கட்டும், இல்லை எங்கேயாவது நீங்கள் யாரையாவது சந்திக்க வேண்டிய ஒரு இடமா இருக்கட்டும், கிறிஸ்துவின் அன்பை சொல்ல வேண்டும், அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், நற்செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த நற்செய்திக்கு ஒரு வல்லமை உண்டு. அது என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 25:25 சொல்கிறது, விடாய்த்த ஆத்துமாவிற்கு கிடைத்த குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று சொல்லி இந்த நற்செய்திக்கு ஒரு வல்லமை என்ன தெரியுமா? விடாய்த்த ஆத்துமாவிற்கு கிடைத்த குளிர்ந்த தண்ணீரை போல இருக்கிறதாம். ஒருவேளை வறட்சியான சூழலில் உங்கள் நண்பர்கள் இருக்கலாம், வாழ்க்கை இழந்து போன சூழ்நிலையில் உங்கள் நண்பர்கள் இருக்கலாம், உற்றார் இருக்கலாம், உறவினர் இருக்கலாம். அவர்களுக்கு நீங்கள் சொல்லுகிற நற்செய்தி குளிர்ந்த தண்ணீரை போல இருக்கும். அவருடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. முடிந்தவரை இயேசுவின் அன்பை குறித்து சொல்லுவோம். அது நம்மேல் விழுந்த கடமை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா? இந்த இயேசுவை குறித்து நான் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நான் சொல்லுவேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. அதை சொல்லும் பொழுது அநேக ஆத்துமாக்களை நான் தப்புவிக்க அது ஏதுவாக இருக்கும். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்காய் உங்களுடைய பாதத்தை நான் இறுக பிடிக்கிற சுவாமி. ஒவ்வொருவரையும் இந்த தேவனுடைய ஆசீர்வதிதப்பா. ஆண்டவர், இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். சுவிசேஷம் சொல்ல வேண்டியது எங்கள் மீது விழுந்த கடமை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை சொல்ல கிருபைகளை தாரும், வாசல்களை திறந்து தாரும். ஆண்டவரே, விடாய்த்திருக்கிற ஒவ்வொரு இருதயத்திற்கும் குளிர்ந்த தண்ணீரை போல நாங்கள் கொடுக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆசீர்வதியும். இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து தீர்மானம் எடுத்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரி கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.